Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம பொட்டுக்கடலை மாவு வச்சு மொறுமொறுன்னு எப்படி முறுக்கு பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு அரிசி மாவும் வீட்டில் ரெடி பண்ண வேண்டியதில்லை. கடையில் கிடைக்கிற ரெடிமேட் அரிசி மாவை வச்சு இந்த முறுக்கை பண்ணிடலாம். செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கப் போல் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் நல்ல நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். திரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் பொட்டுக்கடலை அளந்து எடுத்தோமோ அந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கணும். இது கடையில் உள்ள ரெடிமேட் அரிசி மாவு தான். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 3யுமே சேர்த்தே சலிச்சுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் நெய் அல்லது வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பெருங்காயத்தூள், எள்ளு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஜீரகம் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் இதிலே சேர்த்து விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டியான மாவாக பிசைஞ்சிக்கணும். மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி முறுக்கு வச்சு எடுத்துருக்கேன். நம்ம கையில் ஒட்டாமல் மாவு பதமாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் உள்ளே எண்ணெய் தடவ வேண்டியதில்லை. டைரெக்டாக மாவை வச்சு நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். முறுக்கு செஞ்ச அனுபவம் உள்ளவங்க டைரெக்டாக எண்ணெயில் கூட பிழிஞ்சிக்கலாம். புதுசாக செய்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி 2-3 கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்ல சூடான பிறகு நம்ம புளிஞ்சு வச்சுருக்க முறுக்கை சேர்க்கணும். சூடான எண்ணெயில் சேர்க்கையில் தான் நல்லா பொரிஞ்சு வரும். பொட்டுக்கடலையில் செய்கிற முறுக்கு உளுந்து மாவில் செய்கிற முறுக்கை விட சீக்கிரமாக பொரிஞ்சிடும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாது. முறுக்கை எண்ணெயில் போட்ட உடனேயே திருப்பி விடக்கூடாது. கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு தான் அடுத்த பக்கம் திருப்பி விடணும். நல்ல சலசலப்பு குறைஞ்சாக்கில் நம்ம எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடியை விட்டு ஆறின பிறகு நம்ம டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த முறுக்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து வறுத்து திரிக்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொட்டுக்கடலையே டக்குன்னு மிக்சியில் திரிச்சிட்டு உடனே பண்ணிடலாம். இதுக்கு அரிசி மாவுமே நம்ம ரெடி பண்ணணும்னு இல்லைங்க. நம்ம ரெடிமேட் மாவில், கடைகளில் இருக்கிற ரெடிமேட் மாவில் கூட ரொம்ப நல்லா வரும். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கையாலேயே இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு கொடுத்தா அதோட டேஸ்ட்டே தனி தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.